தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. மகிமையின் ராஜா உயிர் தெழுந்தார் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்கள் மேல் அன்பாக இருக்கிற தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்கள் தாப்பனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, நீர் எங்கள் மீது அன்பு பாராட்டுகிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் மீது இரக்கம் பாராட்டுகிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்காக எங்கள் ஆண்டவராக இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டியாக இரட்சகராக இந்த பூமிக்கு அனுப்பினபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்காக மீட்பை உண்டு பண்ணினபடியால் ஸ்தோத்திரம். பாவத்தையும் மரணத்தையும் சாபத்தையும் தோக்கடித்தபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் பெரியவர். பிதாவே, இயேசுவை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு உண்டு பண்ணின அந்த மீட்பை குறித்த வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுதலை குறித்து எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலத்திற்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுங்க. எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்துங்க. தாப்பனே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் எல்லா விதமான வியாதிகள், நோய்கள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய பலன் ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஊடுருவட்டும். முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் தாப்பனே ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இருதயத்தில் சமாதானமும் ஆறுதலும் உண்டாகட்டும். தாப்பனே, புத்தி கெட்டாத சமாதானம் அவருடைய மனதையும் அவருடைய இருதயத்தையும் பாதுகாக்கட்டும். பயத்தினாலும் கலக்கத்தினாலும் இவர்கள் அலைபாயாதபடி தாப்பனே, இவர்கள் முடக்கப்படாதபடிக்கு நீர் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இருதயத்தில் மனோதைரியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். தாப்பனே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். கலங்காத மனம், இயேசுவை நோக்கி பார்க்கிற மனம், ஒரு உறுதியான மனம் உண்டாகட்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மீது கண்களை பதித்து இந்த வாழ்க்கையை நடத்த உதவி செய்யுங்க. பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறவர், தம்முடைய மகிமையை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் மகிமையின் ராஜா. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்முடைய மகிமைக்காக அவர் பலத்த திட்டங்களை, பலமான காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அற்புதமான காரியங்களை, நம்முடைய புத்தி கெட்டாத காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது நமக்கு உண்டாகும்படி நம்முடைய ஆண்டவராக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. வேதம் இதை நமக்கு அருமையாக போதிக்கிறது. இந்த காரியங்களை குறித்தெல்லாம் நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த போதனையை கேளுங்க. நைட் மகிமையின் ராஜா உயிர் தெழுந்தார். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் பைபிள் ஸ்டடி, சிலுவையின் மகிமை, ரைட். இந்த 2 போதனை தொடர்களையும் தொடர்ந்து கேளுங்க, ஜெபத்தோடு கேளுங்க. கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ரைட். பெருத்த நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த காரியங்களாம் விளங்கி இதை உறுதியை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். ரைட். வாழ்க்கையில் பலன் உண்டாகும், நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். சங்கீதம் 2 1ஆம் வசனத்திலிருந்து. அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 21ஆம் வசனத்திலிருந்து. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பனாக, எல்லாம் உங்களுடையதே. இந்த வசனங்களை நான் ஆரம்பத்தில் படிக்கும்போது எனக்கு இது என்னப்பா இவ்வளோ பெரிய வசனமாக இருக்குது, எல்லாம் உங்களுடையது. இங்கே அங்கே அதோட நிப்பாட்டலை, அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்குறாரு. பவுல் ஆகிலும், அப்போலோவாகிலும், கேப்பாவாகிலும், உலகமாகிலும், ஜீவனாகிலும், மரணமாகிலும், நிகழ்காரியங்களாகிலும், வருங்காரியங்களாகிலும்
எல்லாம் உங்களுடையது. ஹல்லேலூயா. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை இது! என்ன கர்த்தர் என்ன இப்படி சொல்கிற, நம்மளை பார்த்து, மனுஷங்களை பார்த்து இந்த விதமெல்லாம் இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். உலகம், ஜீவன், மரணம், நிகழ்காரியங்கள், வருங்காரியங்கள் எல்லாம் உங்களுடையது. ஆரம்பத்தில் இதெல்லாம் எனக்கு விளங்கலை பாருங்க. அதுக்கப்புறம் கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். மனுஷனை குறித்து கர்த்தர் என்ன யோசிக்கிறார், அவருடைய திட்டம் என்ன, ஏன் மனுஷனை உருவாக்குனார், இயேசு நமக்காக என்ன செஞ்சுருக்கிறாரு மீட்பின் மூலமாக, இதெல்லாம் விளங்க தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எல்லாம் நமக்காக, இந்த உலகம் நமக்காக, இயேசு செய்த அனைத்தும் நமக்காக, எல்லாம் அதுக்கப்புறம் தான் விளங்க ஆரம்பிச்சுது. ஒரு ஜெபத்தோட கேளுங்க. ஏன்னா கர்த்தருடைய இருதயத்தில் நீங்கள் ரொம்ப விலையேறப்பெற்றவர்கள், விலை மதிப்பற்றவர்கள். அவர் உங்களை குறித்து யோசிக்கிற நம்மளாம் மகா பெருசு. நம்மளை குறித்து அற்பமாக யோசிக்கிறோம். ஆனால் அவர் நம்மை குறித்து மேன்மையான காரியங்களை யோசிக்கிறார். சகலமும் உங்களுக்காக. யோசிச்சு பாருங்கள், உட்காந்து கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இது! ஏன் ஆவியானவர் இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு வெளிப்படுது? இப்படி நம்ம குறித்து இவ்வளோ பெருசாக ஏன் பேசுகிறாரு? ஏன்னா அவர் இருதயத்தில் நம்ம அவ்வளோ பெரியவங்களாக இருக்கிறோம், அவ்வளோ விலை மதிப்பற்றவங்களாக இருக்கிறோம். அவருடைய பார்வையில் நம்ம பொக்கிஷமானவர்களாக இருக்கிறோம். அவர் நம் மீது அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். புரியுதா? ஹல்லேலூயா. இந்த போதனை நீங்கள் படிக்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக விளங்கும். இந்த போதனை நீங்கள் தொடர்ந்து கேட்க இதை குறித்து உங்களுக்கு நல்லா விளங்கும். ஏன் கர்த்தர் நம்மளை குறித்து இவ்வளோ பெருசாக பேசுகிறாரு அப்படின்னு. ஹல்லேலூயா. அது விளங்குச்சுன்னா விசுவாசம் பெருசாகும். விசுவாசம் பெருசாச்சுன்னா கர்த்தர்கிட்ட நீங்கள் பெரிய காரியங்களை நம்பலாம், கர்த்தர்கின்ற பெரிய காரியங்களை சாதிக்கலாம். அநேக காரியங்கள், அநேக நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் மூலமாக உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இப்போ சங்கீதத்துக்கு போகலாம். ரெண்டாவது சங்கீதம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சங்கீதம் 2 முதல் வசனத்திலிருந்து. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எலும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். இயேசு வேண்டாம் எங்களுக்கு, இயேசுவை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் தலைவர்கள் பண்ண சதி, அப்புறம் பிலாத்து, ஹேரோது இவங்களாம் செஞ்ச அந்த காரியங்கள், அதை குறித்து இங்கே வேதம் நமக்கு போதிக்கிறது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே கர்த்தர் இந்த காரியங்களை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். இதை குறித்துலாம் போன மெசேஜில் நம்ம கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் அந்த மெசேஜ் கேட்கலன்னா தயவு செஞ்சு கேளுங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஹல்லேலூயா. 4ஆம் வசனம். இப்போ இவங்கெல்லாம் இப்படி பயங்கரமாக முயற்சி எடுக்கிறாங்க, இயேசுவை கொல்லணும், அழிக்கணும். அவர் இல்லாமல் பண்ணிட்டா எல்லாம் நம்ம கையிலேயே இருக்கும், நம்ம ஆளலாம். பிசாசு அப்படி தான் நினச்சான், அங்கேருந்த மனுஷர்கள் அப்படி தான் நினச்சாங்க. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாராம், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். கர்த்தர் அங்கே பரலோகத்தில் உட்காந்து கேள்வி கேட்டுக்கார், இந்த பள்ளியில் பேர் நீ பண்ணுறது பேர். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சர்வலோகத்தின் அதிபதி, அளவில்லாத வல்லமை உள்ளவர், அளவில்லாத ஞானம் உள்ளவர். அவர் கூட போராடிலாம் யாராலையும் ஜெயிக்க முடியாது. இந்த மக்களுக்கு அங்கே இருந்த யாருக்கும் இயேசு யாருன்னு தெரியல, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியல, அவருடைய பிதா எப்படிப்பட்டவர்னு யாருக்கும் தெரியல. எல்லாம் தாங்க தான் பெரிய ஆளுகன்னு நினச்சிக்கிட்டு இயேசு கூட மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பிசாசு அப்படி தான் மோதிக்கிட்டு இருக்கிறான், எப்படியாவது அவரை கொல்லணும். அங்கேருந்த மனுஷர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவங்களும் தங்களுடைய சுயநலத்துக்காக இயேசுக்கு விரோதமாக எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. இஸ்ரவேலுடைய அதிபதிகளுக்கு பொறாமை, மக்கள் தங்களை மறந்துடுவாங்க, எல்லோரும் இயேசு பின்னாடி போயிடுவாங்கன்னு. பிலாத்துக்கு பதவியை தக்க வச்சுக்கணும், அதனால் இயேசு நிரபராதின்னு தெரிஞ்சும் சத்துருக்களுடைய கைக்கு ஒப்பு கொடுக்குறான்.
ஏறாவது ஒன்றுமே பண்ணலை. இயேசுவை கேலி பண்ணி ஏளனம் பண்ணி திரும்ப அனுப்பிச்சிட்றான். இப்படி இந்த மக்கள்லாம் ஒன்றுக்கு வந்து இயேசுக்கு விரோதமாக நிற்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இவரை கொண்டுட்டா பிரச்சனை தீந்துடும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கிடையாது. ஏன்னா மரணம் மனுஷர்களை தடுத்து நிறுத்தலாம். அலெக்சாண்டர் த கிரேட்டை பார்க்குறோம். 32 வயசு தான் பாரு. அந்த 32 வயசுக்குள்ளே மனுஷன் பொதுவாக யோசித்து பார்க்க முடியாத காரியங்களை சாதிச்சார் அவர். அதனால தான் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எனக்கு சும்மாவா சொல்லுவாங்க கிரேட்டுன்னு. மகாபெரிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை தோக்கடிச்சு உலகத்தையே கைக்குள்ளே கொண்டு வந்தார் அவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆள். மரணம் அவரை தடுத்து நிறுத்தினது. அவரால் 100 வருஷம் இருந்தால் என்ன செஞ்சிருப்பார்? யோசித்து பாருங்க. 32 வயசில் அவ்வளோ செஞ்ச மனுஷன் 100 வயசு வரையும் உயிரோடு இருந்திருந்தா அவரெலாம் என்ன செஞ்சிருப்பார்? ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனை மரணம் தடுத்து நிறுத்தினது. அவரால் முன்னேறி போக முடியல, மரணத்தை மேற்கொள்ள முடியல, மரணத்தை தாண்டி எதையும் செய்ய முடியல. ஆனால் இயேசு அப்படி கிடையாது பாருங்க. இயேசு மரணத்துக்கு தன்னை வந்து விரும்பி ஒப்பு கொடுத்தார். ஏன்னா நம்மளை மீட்கணும்னு சொல்லி பாடுகளுக்கும் மரணத்திற்கும் தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஆனால் அந்த மரணம் வந்து அவருக்கு முடிவு கிடையாது. அந்த மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. மரணம் அவரை நிரந்தரமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள முடியாது. அதான் சங்கீதக்காரன் 16ஆம் சங்கீதத்தை சொல்கிறான் இல்லையா? ஒரு நிமிஷம் அங்கே போய் பார்க்கலாம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வருவோம். சங்கீதம் 16. Hallelujah to Jesus. 9ஆம் வசனம். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என்ன களி கூர்ந்தது? என் மகிமை. சொல்லுங்கள், மகிமை. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடேர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரோடு எழுப்பீர்னு அர்த்தம். நரகம் வந்து மரணத்தின் முழுமையான வெளிப்பாடு. பரலோகம் வந்து ஜீவனின் முழுமையான வெளிப்பாடு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இது இயேசுவை குறித்த வசனம். இந்த வசனத்தெல்லாம் நம்பி தான் ஏசப்பா தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார், பாடுகளுக்கும் மரணத்துக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் உயிரோட கர்த்தர் என்னை எழுப்புவார். நம்ம இன்றைக்கி அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஏசப்பா எப்படி மரணத்துக்கு கடந்து போனார், எப்படி இதனை ஒப்பு கொடுத்தார், என்ன நம்பிக்கையோடு போனார். சும்மா போல விசுவாசத்தோடு போனார். எந்திரிப்பேன் திரும்ப அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க 2ஆம் வசனம், 2வது சங்கீதம், மறுபடியும் சங்கீதம் 2. அவங்க வந்து கொண்டுட்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏசு ஒழிச்சு கட்டிடலாம், நம்ம அதிகாரத்தை நம்ம தக்க வச்சுக்கலாம், நிரந்தரமாக நம்ம தான் ராஜா. 5ஆம் வசனம். அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களோட பேசி தமது உக்கிரத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். நம் ஆண்டவராகிய இயேசுவை கர்த்தர் உயிரோடு எழுப்பும்போது இந்த வார்த்தைகளை சொல்லி தான் எழுப்புறாரு. ஹல்லேலூயா, எழுப்புறாரு பாரு. அதனால தான் அவங்கள பார்த்து நினைக்கிறாரு, ஓ நீ மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறியா? நீ சாதாரண மரணம். ஏன்னா மனுஷனுக்கு தான் மரணம் மேற்கொள்ள முடியாத ஒரு சத்ரு. பெரிய ராஜாக்கள், ஞானிகள் எல்லாரும் முட்டி மோதி தோற்று போன ஒரு காரியம் இல்லையா? அவங்களால மரணத்தை ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க வந்து மரணத்துக்கு முன்னாடி எல்லாரும் மண்டிட்டாங்க, யாராலையும் ஜெயிக்க முடியல. ஆனால் இயேசு அப்படி கிடையாது. கர்த்தருக்கு வந்து மரணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மனுஷர்களுக்கு அது முடியாத காரியம்தான், ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் முடியும்.
அதனால் தான் அவர் சிரிக்கிறார். இயேசுவை உயிரோடு எழுப்பினார். எதுக்கு எழுப்பினார்? இயேசு மறுபடியும் வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? ராஜாவாக, மகிமையின் ராஜாவாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதான் சங்கீதம் 24 நமக்கு போதிக்கிறது. அதை கொஞ்சம் பார்ப்போம். சங்கீதம் 24 7ஆம் வசனத்தை வந்து வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சங்கீதம் 24:7. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இயேசு யார்? மகிமையின் ராஜா. அவர் வந்து நித்திய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறவர், ஆதி மந்தமுமாக இருக்கிற தேவன். இந்த மகிமையின் ராஜா தன்னுடைய மகிமையை எடுத்து வச்சுட்டு இந்த பூமிக்குள்ளே வந்தார், இறங்கி வந்தார், மனுஷனாக வந்தார், நமக்கு மீட்பை உண்டு பண்ணும்படி. ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தை கவனிங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. நம்ம பொதுவாக இயேசுவை குறித்து பேசும்போது நம்ம எப்படி யோசிக்கிறோம்? ஒரு கணத்தில் அடித்தா இன்னொரு கணத்தை காமிக்கிறார், அப்படி அந்த மாதிரி தான் பார்க்குறோம் இல்லையா? அது இயேசப்பா செஞ்சார், நம்முடைய மீட்பை உண்டு பண்ணுவதற்காக. ரைட். அந்த நேரத்தில் கர்த்தர் அதை செஞ்சார், உண்மைதான். ரைட். ஆனால் இன்னொரு இயேசுடைய மகிமையை நம்ம பார்க்கணும். அவர் பட்ட பாடுகள் நமக்கு மீட்பு உண்டு பண்ணுறதுக்காக, அதையும் நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? அதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் அங்கேயே நின்றக்கூடாது. அவருடைய மகிமையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் நான் அதைத்தான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இயேசு தன்னுடைய மகிமையை நாம் காண வேண்டும் என்று விரும்புகிறார். இங்கே இயேசுவை குறித்த ஒரு படம் இருக்கிறது பாருங்கள். என்ன படம்? அவர் மகிமையின் ராஜா, அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா. இந்த மகிமையின் ராஜா இது வந்து பாருங்கள், கடைசி காலத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு பூமிக்குள்ளே 2ஆம் வருகையின் போது வருகிற அந்த 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 ஒரு பிக்சர் அது. ஆக்சுவலாக இங்கே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அது நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அதை கொஞ்சம் பார்ப்போம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கு தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. பூமியில் இருக்கும்போது அவருக்கு ஒரு கிரீடம் கூட இல்லை இல்லையா? இப்போ அவருக்கு எத்தனை கிரீடம் இருக்குதா? அநேக கிரீடங்கள். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கும் அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோளார் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரங்களின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. இதுதான் இயேசு. இந்த இயேசு தன்னை சிலுவை மரணத்திற்கு விரும்பி ஒப்பு கொடுத்தார், நம்மை மீட்பதற்காக. அவரோனும் உதவியற்று நாதியற்று தன்னை காப்பாற்றி கொள்ள தெரியாமல் மரித்த ஒரு சாது கிடையாது. வல்லமையின் தேவன், மகிமையின் தேவன், சர்வ வல்லவர் நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய மகிமைக்காக தன்னை சிலுவையில் அப்படி ஒப்பு கொடுத்தார். பவுல் இப்படியே சொல்கிறார், மகிமையின் ராஜா, மகிமையின் கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டார். எதுக்கு? பிதா நமக்கு உலக தோற்றத்திற்கு முன்பாக உண்டு பண்ணின அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி வேதம் அப்படியே போதிக்குது. அதான் நம்ம சிலுவையின் மகிமை பைபிள் ஸ்டடி தியானித்து கொண்டு வருகிறோம். ரைட். ஹல்லேலூயா.
இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு செய்த ஒரு ஜெபத்தை பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். இன்னொரு காரியம் பாருங்கள். பூமியில் இருக்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? தன்னுடைய அற்புதங்களின் மூலமாக. நம்ம பார்க்குறோம், கானா ஊரில் வந்து கர்த்தர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம், யோவானுடைய நிருபங்கள், வெளிப்படுத்தின சுவிசேஷம், இது எல்லாமே யோவான் அப்போஸ்தலன் எழுதினது. அவருடைய எழுத்துக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மகிமை, ஒளி, ரைட், இதை குறித்து நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஒளி வந்து அகெயின் மகிமை இல்லையா, லைட் அண்ட் க்ளோரி, ரைட், இதை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அதிகமாக எழுதியிருப்பார், எக்கச்சக்கமாக எழுதியிருப்பார். நீங்கள் அதை வாசிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. மகிமை, ஒளி இல்லை வெளிச்சம், ரைட், அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் இதை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டர்லைன் பண்ணி வச்சு கொஞ்சம் வாசித்து தியானித்து படித்து ஜபத்தோடு அதெல்லாம் தியானிங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அவர் அதிகமாக இயேசுடைய மகிமையை குறித்து நிறைய எழுதியிருக்கிறார். அப்போ அவருடைய எழுத்துக்களை நம்ம இதை பார்க்குறோம். என்ன சொல்கிறாரு? இயேசு அற்புதங்களின் மூலமாக தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ரைட், நம்முடைய ஆண்டவராக இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? ரைட், விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். என்ன அர்த்தம்? ரைட், லாசரு உயிரோடு எழுப்பப்பட போகிறான். எப்படி எழுப்பப்பட போகிறான்? தேவனுடைய மகிமையினால். தேவனுடைய வல்லமை வந்து தேவனுடைய மகிமையின் வெளிப்பாடு. அல்லவே புரியுதா? இங்கே கவனிங்க, 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். லாசர் எப்படி உயிரோடு எழுப்பப்பட்டான்? தேவனுடைய மகிமையினால். அவனுடைய உயிர்த்தெழுதல் தான் தேவனுடைய மகிமைன்னு இங்கே கர்த்தர் சொல்கிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் லாசரு உயிரோடு எழுப்பப்படுவதை காண்பாய். இயேசு விசுவாசித்து தான் மரித்தார். சொல்கிறார் இல்லையா, நான் பாடுபடுவேன், இவங்க வந்து எனக்கு புறஜாதியினர் கையில் ஒப்பு கொடுப்பாங்க, மரிப்பேன், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் சொல்கிறார் இல்லையா. நீங்கள் நம்ம இன்றைக்கி ஆண்டவராக இயேசு ஏறெடுத்த அந்த ஜெபத்தை தியானிக்க போகிறோம் 17ஆம் அதிகாரத்தில். ரைட், அதையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு இதை குறித்து பேசுகிறார், தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து. விசுவாசத்தில் மரித்தார். கர்த்தர் தன்னை குறித்து சொன்ன அந்த காரியங்கள், இப்போ நம்ம சங்கீதம் 16 பார்த்தோம், 2 பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசின வார்த்தைகள். அதெல்லாம் விசுவாசித்து தான் நம்ம ஆண்டவராக இயேசு தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் கர்த்தர் என்ன உயிரோடு எழுப்புவார் என்று. நம்முடைய ஆண்டவராக இயேசு எப்படி உயிரோடு எழுப்பப்பட்டார் தெரியுமா? தேவனுடைய மகிமையினால். அல்லேலூயா. இங்கே கர்த்தர் மார்த்தாளுக்கு சொன்னார் இல்லையா, அதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே கடைபிடிச்சார். கவனிங்க, ரோமர் 6 4ஆம் வசனத்தை கவனிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. பிதாவுடைய மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, தேவனுடைய மகிமை. சரி, அடுத்து நம்ம ஒரு சில வசனங்களை தியானிக்க போகிறோம். யோவான் 17. இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அற்புதமான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். வசனத்திலிருந்தே வாசிப்போம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. கவனிங்க, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். எப்படி ஜெபம் பாருங்க, நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும், அதாவது என்னை மகிமைப்படுத்தும்னு ஏசப்பா கேட்குறாரு. ஏசப்பா மகிமையை விரும்பினார் என்பதை கவனிங்க. மகிமையை விரும்பினார், மகிமையை ஆசைப்பட்டார், மகிமைக்காக ஜெபித்தார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படிக்கு நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இது சூப்பர் ஒரு சென்டென்ஸ் பாருங்க. ஏன்னா கவனிங்க, ஏசப்பா இந்த மீட்பின் பாதையில்
ரைட். இனி 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 அவர் செய்ய போகிற காரியங்கள் தான் ரொம்ப கடினமான காரியங்கள். ரைட். இது வரைக்கும் அவர் அப்பலுக்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். பிதா அவருக்கு பூமியில் நிறைவேற்றும்படி கொடுத்த ஊழியத்தை செய்து முடித்தார். ரைட். அதெல்லாம் பெரிய சாதனை. இதெல்லாம் எந்த மனுஷனும் அதை செஞ்சது கிடையாது. எல்லாரும் பாவத்துக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க, எல்லாரும் பாவம் செஞ்சுருக்கிறாங்க. ரைட். பாவத்தினால எல்லாரும் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆனால் ஏசப்பா பாவத்தினால் தொடப்படாதவர். பாவமே செயல், அப்பலுக்கற்ற ஒரு வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிஞ்சிருக்கிறார். ரைட். ஆனால் இனிமேல் தான் அவர் இருக்கிறதே கடினமான காரியங்களை செய்ய போகிறார். ரைட். பாடுகள், சிலுவை, சிலுவையில் பூமியின் மொத்த பாவம், சாபம், மரணம் எல்லாத்தையும் அவர் சுமக்க போகிறாரு. ரைட். மரித்து பாதாளத்துக்குள்ளே போக போகிறாரு. அங்கேருந்து அவர் உயிரோடு எழுந்திருக்கணும், அப்புறம் பரலோகத்துக்கு ஏறி போகணும். ரைட். இதெல்லாம் நடக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு பாருங்களேன், பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். என்ன ஒரு ஜெபம். ரைட். ஏசப்பா பயங்கரமாக விசுவாசி. அவருடைய ஜெபத்தில் எவ்வளோ விசுவாசம் இருக்குது தெரியுமா? ஹல்லேலூயா. 5ஆம் வசனம். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். ஏசப்பாவுக்கு ஒரு மகிமை உண்டாயிருந்துச்சான். எப்போ? உலகம் உண்டாயிருப்பதற்கு முன்பாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, பிதா பூமியை உருவாக்குவதற்கு முன்பாகவே இயேசுவை மகிமைப்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஏசப்பா கேட்குறார், அந்த மகிமை எனக்கு மீண்டும் வேண்டும். நான் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை எடுத்து வச்சுட்டு பூமிக்கு வந்தார். மனுஷனாக வந்தார் இல்லையா? இப்போ கேட்குறாரு, அந்த மகிமை, உலகத்திற்கு முன்பாக எனக்கு இருந்த அந்த மகிமை இப்போ எனக்கு திரும்ப வேணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் அவர் பாருங்கள், நான் உயிரோடு எழுந்திருக்க போகிறேன் என்ற நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கேட்குற காரியம் இதெல்லாம். ஐயோ, பாடுபட போகிறோம், சாக போகிறோம், என்ன நடக்குமோ அப்படின்னு கலக்கத்தோடு ஏசப்பா சிலுவைக்கு போல, உயிரோடு எழுந்திருக்க போகிறோம் அப்படின்ற நிச்சயத்தோடு போகிறாரு. இந்த ஜெபத்தெல்லாம் சீஷர்களும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் விளங்கலை பாருங்க. கேட்டாங்க, எழுதி வச்சுருக்கிறாங்க, ஆனால் அப்பா அவங்களுக்கு இதெல்லாம் முழு அர்த்தம் விளங்கலை. தொடர்ந்து கவனிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்த எனக்கு, ஓகே இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஹல்லேலூயா. 20க்கு போகலாம். 24 பார்க்கலாம். பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்முடைய உயிர்த்தெழுதலுக்காக ஜெபிக்கிறார். கவனிங்க, யோசிச்சு பாருங்க. இயேசுடைய வெற்றி தான் நம்முடைய வெற்றி. இயேசுடைய உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய உயிர்த்தெழுதல். இயேசுடைய உயிர்த்தெழுதல் ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா அவருடைய உயிர்த்தெழுதல் மற்ற மனுஷர்களுடைய உயிர்த்தெழுதல் மாதிரி கிடையாது. இப்போ லாசர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், ஆனால் அவர் திரும்பவும் மரித்தார் அதுக்கப்புறம் இல்லையா? ஆனால் இயேசுடைய உயிர்த்தெழுதல் எப்படின்னா, அவருடைய உயிர்த்தெழுதல் மொத்த மனுக்குலத்தின் உயிர்த்தெழுதல். யார் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ எல்லாரும் அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளே பங்கு பெறலாம். எப்படி ஆதாமுடைய மரணம் அவனுடைய வீழ்ச்சி மனுக்குலத்தின் வீழ்ச்சியாக இருந்ததோ அதே போல் இயேசுடைய உயிர்த்தெழுதல் மனுக்குலத்தின் உயிர்த்தெழுதல். இயேசுடைய வெற்றி மனுக்குலத்தின் வெற்றி. ஹல்லேலூயா. அதனால தான் பிசாசு அதுக்கு விரோதமாக அவ்வளோ போராடினான். இப்போ இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அவர் என்ன விரும்புகிறாரு? என் உயிர்த்தெழுதல் என்னை நம்புகிறவங்களுடைய உயிர்த்தெழுதலாக இருக்க வேண்டும். இங்கே ஜெபிக்கிறார் பாருங்க அந்த காரியத்தை குறித்து. நான் பரமேறி வந்துடுவேன், கர்த்தர் நீர் எனக்கு வைத்திருந்த அந்த மகிமையை, எனக்கு கொடுத்திருந்த அந்த மகிமையை நான் திரும்பவும் பெற்றுக்கொள்வேன். அந்த மகிமையை என்னை விசுவாசிக்கிறவர்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக.
நம்ம பார்க்கணுன்னு விரும்புகிறார். ஏசப்பாவுக்கு அது இஷ்டம். அவருடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய மகிமை, அவர் மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். அவருடைய அந்த மகிமையை நாம் காண வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் ஜெபிக்கிறார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நாமும் உயிர்த்தெழுந்து அவரோட கூட இருந்து அவருடைய மகிமையை நாம் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஹல்லேலூயா! என்ன ஒரு அருமையான ஜெபம் பாருங்க. மகிமையின் ராஜா நாம் அவருடைய மகிமையை காணும்படி விரும்புகிறார். அவருடைய உயிர்த்தெழுதலில் நாமும் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது இயேசுடைய இருதயம். தனக்கு உண்டான எல்லா நன்மைகளும் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டாக வேண்டும். அது அவருடைய இருதயம் பாருங்க. நீங்கள் இது யோவான் முழுசாக பார்க்கலாம். திரும்ப திரும்ப சொல்கிறாரு, பல இடங்கள்ல வேறு வேறு விதத்தில் சொல்லுவார். ஆனால் மீனிங் அதுதான், எனக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு இருக்கணும். திரும்ப 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 இன்னொரு இடத்துல சொல்கிறார், எனக்கு உண்டான மகிமை இவங்களுக்கு உண்டாகணும்ன்றாரு. இதே ஜெபத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட கர்த்தரை தான் நாம் ஆராதிக்கிறோம். நம்மள இவ்வளவு அன்பு, தனக்கு உண்டான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், தான் சம்பாதித்த மகத்துவங்கள்லாம் நமக்கு உண்டானும்னு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு வசனத்தை காண்பிப்பேன். ஹல்லேலூயா டு ஜீசஸ். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரோடும் 29. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய மறுரூபம் மாறிற்று, முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. முகரூபம் மாறிட்டுன்னு மட்டும் இங்கே போட்டிருக்கு. நீங்கள் மத்தேயில படித்து பார்த்தீங்கன்னா சூரியனை போல இயேசுடைய முகம் பிரகாசித்ததாம். முகம் சூரியனை போல பிரகாசிக்குது, வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. எந்த வெள்ளையனும் அதை விழுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒயிட்டாக இருந்துச்சா, மகிமையாக இருக்குது. இயேசு தன்னுடைய மகிமை இங்கே காமிக்கிறார் பாருங்க தன்னுடைய சீஷர்களுக்கு. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடைய சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற 2 பேரையும் கண்டார்கள். தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னுடைய மகிமை அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஏன்னா பாடுபட போகிறது, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இயேசு தன்னுடைய சிலுவை பாடுகளை குறித்து அப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய பாடுகள், தன்னுடைய மரணம். இங்கேயும் கூட அதை குறித்து தான் மோசேயும் எலியாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே அந்த பாடுகளை படப்போகிறது யார்? சாதாரண நாதியற்ற தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு பலவீனமான மனுஷன் இல்லை, மகிமையின் ராஜா. சிலுவைக்கு போகிறது மகிமையின் ராஜா, மகிமையின் கர்த்தர். தன்னுடைய ஜனத்துக்கு இங்கே வெளிப்படுத்துகிறாரு பாருங்க. அங்கே காமிக்கிறாரு தன்னுடைய மகிமையை. மகிமையை பார்க்குறாங்க அந்த 3 பேரும். 3 பேருக்கு தான் கர்த்தர் அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தாரு. மற்ற 9 அப்போஸ்தலர்களும் கூட பார்க்க முடியல இதெல்லாம். ஆனால் இந்த 3 பேருக்கு தன்னுடைய மகிமையை காண்பித்தார். ஏசப்பாவுக்கு அது இஷ்டம், தன்னுடைய மகிமை தன் பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என்பது. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவராகிய இயேசுவை மகிமையின் ராஜாவாக பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வருகிற காலங்களில் மகிமையின் ராஜாவாக இயேசு வெளிப்பட போகிறார். தன்னுடைய சபையின் மூலமாக பல விதங்களில், பலத்த விதமாக மகிமையின் ராஜா வெளிப்பட போகிறார். அதை நம்ம இப்போலேருந்தே பார்க்க ஆரம்பிக்கணும், பழகணும். இயேசு நீங்கள் அவர் மகிமையை காணும்படி விரும்புகிறார். இதை நம்ம இன்னும் அதிகமாக தியானிக்க போகிறோம். போக போக தொடர்ந்து கேளுங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இன்னும் அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம், பல காரியங்களை பார்க்க போகிறோம். தொடர்ந்து கேளுங்க, மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.